வணக்கம், நான் தீபிகா. நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய கவிதைகள் எல்லாமே உணர்வு பூர்வமான கவிதைகளாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் மனதளவில் குமுறிக்கிட்டு இருக்கிற விஷயம், நம்ம வெளியில் கூட சொல்ல முடியாத வருத்தங்களை கூட ஒரு கவிதையாக ஒரு கவிஞர் எழுதுகிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் முத்துக்குமார் அவர்கள் தான். அவரோட கவிதைகள் இதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய கவிதைகள் வரும், படித்து பாருங்கள். அதில் நான் ஒரு கவிதையை சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழும் கதை, மற்றது அவன் வாழ ஆசைப்படும் கதை. எவ்வளவு நுணுக்கமான வரிகள் இல்லையா? எல்லாருக்குமே ரெண்டு வாழ்க்கை அங்கே இருக்குது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை யாருமே விருப்பப்படுறது கிடையாது. இதை விட நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ ஆசைப்படும் கதையாக இருக்குது. மற்றது அவன் வாழ ஆசைப்படும் கதைன்னு சொன்னார்ல, அது என்றைக்குமே கதையாக மட்டும் மாறிடக்கூடாது. ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மனித சக்தியால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.